ராணி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து டாக்டர் விஜய் சக்கரவர்த்தி தான் இருக்காங்க. பொதுநல மருத்துவத்தில் வந்துட்டு ரொம்ப வருஷமா எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆள். அவர்கிட்ட வந்து இன்னைக்கு கல்லீரல் பற்றின முழு தகவலையும் அதை பற்றின எல்லா விஷயங்களையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இப்போ என்னன்னா, பொதுவாக இப்போ கல்லீரல் ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து யாரை போய் டெஸ்ட் எடுத்தாலுமே உங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்குது அப்படின்ற மாதிரியான ரிசல்ட்ஸ் கொடுக்குறாங்க. யார் வந்துட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், யார் எடுக்க தேவையில்லை அப்படின்றது? நீங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு நார்மலாக ஒரு மாஸ்டர் செக்அப், நம்ம நார்மலாக இருக்க டாக்டர் சும்மா போய் ஒரு செக் எடுத்தாலே எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபேட்டி லிவர் ஸ்டேஜ் 1 கிரேட் 2 இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துட்றாங்க. ஸோ இதில் ஃபேட்டி லிவர்னா என்ன டாக்டர்னு எல்லாருமே தான் கேட்குறாங்க. இது வந்து எப்படின்னா காமனாக இது எல்லாருக்குமே இருக்குது, அப்போ இது ஒன்றும் இல்லை போலன்னு மக்களும் நினச்சிடுறாங்க. நிறைய டாக்டர்ஸும் அதை வந்து இக்னோர் பண்ணி விட்டுறாங்க. ஃபேட்டி லிவர் ஸ்டேஜ் 1ன்னு காமிக்கும் போது ஒன்றும் இல்லைப்பா உங்களுக்கு ஸ்கேன் நார்மல் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஃபேட்டி லிவர்னா அது பேரே ரொம்ப சிம்பிள், ஃபேட் இன் லிவர். லிவரில் வந்து கொழுப்பு சேருது, அதுதான் அதோட மீனிங். அது ஏன் சேருது அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா, கார்போஹைட்ரேட்ஸ்னால் மாவுச்சத்து, அது வந்து சாப்பாட்டில் இருக்கலாம், கூல்ட்ரிங்க்ஸில் இருக்கலாம், கார்போஹைட்ரேட்ஸ் எல்லா இதுலேயும் இருக்குது. நம்ம மெஜாரிட்டி கார்போஹைட்ரேட்ஸ் அது ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அதில் எக்ஸ்ட்ரா கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குல்ல, அது எல்லாம் நம்ம லிவரில் போய் சேரும். இன்டெஸ்டைன்ல இருந்து அப்சர்வ் ஆகி லிவரில் போய் ட்ரைக்ளிசரைடுங்கிற ஒரு இதில் போய் ஸ்டோர் ஆகி நிற்குது. அது ஏன் முன்னாடி அது லிவர்லாம் ஏன் ஸ்டோர் பண்ணிக்கணும், கிளைக்கோஜன் இந்த மாதிரிலாம் ஏன் ஸ்டோர் பண்ணிக்கணும்னா, என்னைக்காச்சும் முன்னாடி காலத்தில் எல்லாரும் ஃபாஸ்டிங் இருப்பாங்களே, ஒரு 24 ஹவர்ஸோ இல்லை ஒரு 18 ஹவர்ஸோ ஃபாஸ்டிங் இருந்தால் நம்மளுக்கு ஒரு எனர்ஜி தேவை. அதுக்காக நம்மளுக்கு தற்பாதுகாத்துக்கணும். நம்மளுக்கு சாப்பாடுலாம் முன்னாடிலாம் மால் நியூட்ரிஷன் எல்லாம் ரொம்ப காமன். ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிடுவாங்க, ஒரு வேளை சாப்பிட்றவங்க இருந்தாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வேணும் அப்படின்னே அந்த கார்போஹைட்ரேட்ஸ் எக்ஸ்ட்ரா போயிட்டு லிவரில் போய் சேர்ந்துட்டு இருந்தது. பட் ஒரு காலத்தில் ஒரு சாப்பாடு இல்லை 2 சாப்பாடு அப்படின்னு இருந்தது. 3ங்கிறது ஸ்டாண்டர்ட் ஆச்சு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ 4, 5, 6ங்கிறது ரொம்ப காமன் ஆயிடுச்சு. விடிய காலையில் 3 மணிலேருந்து பிரியாணி சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய எக்ஸ்ட்ரா கார்போஹைட்ரேட்ஸ்லாம் வந்து லிவரில் போயிட்டு அது ஒரு கார்போஹைட்ரேட்ஸ் வந்து கொழுப்பாக மாறி கன்வெர்ட் ஆகி உட்காந்துருது. நம்ம லிவர் வந்து 1.5 கிலோ, அதில் 5% மேலே கொழுப்பு சேரும் போது ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இப்போ இந்த ஃபேட்டி லிவர்னால என்ன சார் எனக்கு பிரச்சனை அப்படின்னா, பிரச்சனையா இல்லையா அப்படின்னு கேட்டால், இப்போ நம்மளுக்கு யாருக்குமே பிரச்சனை இருக்காது. இன்றைக்கி நல்லா தான் இருப்போம், நாளைக்கு நல்லா தான் இருப்போம். பட் பல வருஷங்கள் ஆக ஆக நம்மளுக்கு கண்டிப்பாக பிரச்சனை வரும். ஏன் அப்படின்னா வரும். ஏன் அப்படின்னா, இப்போ சில டிசீஸ்க்கு வந்து உடனே சிம்டம் வந்துருச்சு. எனக்கு ஒரு ஜுரம் வந்தது, இமீடியட்டாக நான் வந்து டாக்டரை போய் பார்க்குறேன். தலைவலி வந்ததுன்னா டாக்டரை போய் பார்த்துருவோம். பட் 15 வருஷத்துக்கு வரப்போகிற நோயை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி யாரும் டாக்டர் நம்மளுக்கே இப்போ ரியாக்ட் பண்ண மாட்டோம். ஸோ இது வந்து ஒரு 15 to 20 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய பிரச்சனை தான் இந்த ஃபேட்டி லிவர். வந்து அதுக்கப்புறம் தான் மேஜர் தொந்தரவு கொடுக்கும். என்ன மாதிரி தொந்தரவு அப்படின்னா, இந்த கொழுப்பு சேர 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 லிவர் வந்து கல் மாதிரி ஆயிடும். சிரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு அடிப்பட்ட ஒரு தழும்பு வரும்ல, அது வந்து ஃபைப்ரோசிஸ் ஆகிரும். அதே மாதிரி அந்த தழும்பு ஒரு இட்ஸ் இன்ஃப்ளமேஷன். ஃபேட் அந்த கொழுப்பு வந்து அதில் போயிட்டு ஒரு இன்ஃப்ளமேஷன், வீக்கத்தை உண்டாக்குது. அந்த வீக்கம் வந்து 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 லிவர் கல் மாதிரி ஆகிடும். அது செய்ய வேண்டிய வேலையை செய்யாது. அப்புறம் ஒரு 15 years 20 yearsல லிவர் ஃபெயிலியர் ஆகிட்டு சிரோசிஸ்ன்னு போயிடுவாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, லிவர் சிரோசிஸுக்கு அப்ராப்ரியேட்டான ஃபைனல் ட்ரீட்மெண்ட் வந்து லிவர் மாற்றுதல் தான். ஸோ அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு இதில் நம்ம கொண்டு போய், இப்போ நான் இன்னைக்கு 30 வயசில் நல்லா இருக்கேன், இல்லை 40 வயசில் நல்லா இருக்கேன், 60 வயசில் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்தது, அது வந்து சிரோசிஸில் போய் முடியுது, அதுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏன் இப்போ ரொம்ப ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா, கார்போஹைட்ரேட் நிறைய எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்றோம். நார்மல் கார்போஹைட்ரேட் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சாதாரணமாக எல்லாருக்குமே தேவைப்படுறதான். பட் நம்ம எல்லா இதுலையுமே எக்ஸ்ட்ரா சாப்பிட்றோம். ஒரு பிரியாணியோட சாப்பிட மட்டும் நிறுத்துறது இல்லை, அதோட சேர்த்து நம்ம ஒரு பெப்சியோ கூல்ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி குடிக்கிறோம், ஜூஸ் குடிக்கிறோம். இது எல்லாமே வந்து கடைசியில் அது ஃபேட்டி லிவராக தான் உருவாகுது. ஓகே. இப்போ வந்து எந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து இது வந்து வெளியில் தெரியும், இல்லை ஸ்டார்டிங்லேயே நமக்கு தெரிஞ்சுமா? ஓகே. ஸோ இனிஷியலி பல வருஷத்துக்கு வந்து சிம்டம்ஸே வராது இந்த ஃபேட்டி லிவர்னால. அதுதான் இதோட இது. அதனால தான் நம்ம எதர் பிளட் டெஸ்ட் பண்ணணும், ஸ்கேன் பண்ணணும். இது பேசிக் டெஸ்ட்.
இதுக்கு மேலே கொஞ்சம் அட்வான்ஸ் டெஸ்ட் இருக்குது. ஸ்கேன்லேயே ஃபைப்ரோ ஸ்கேன், எலஸ்ட்ரோகிராஃபி, எம்ஆர்ஐ எலஸ்ட்ரோகிராஃபி இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து ரொம்ப வருஷமாக ஃபேட்டி லிவர் அடுத்த ஸ்டேஜுக்கு போகுதா அப்படின்னு பார்க்கறதுக்காக இது பண்ணுது. ஸோ இந்த ஃபேட்டி லிவரை ரெண்டாக பிரிச்சிடலாம். ட்ரிங்க்ஸ் பண்ணவங்களுக்கு வர்ற ஃபேட்டி லிவர் அது வேற, ட்ரிங்க்ஸ் பண்ணாதவங்களுக்கு வர்றதா நான் இவ்வளவும் சொன்னது. இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணாதவங்களுக்கு வர்றது வந்து நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ். ஆல்கஹால் சாப்பிடாதவங்களுக்கு வரக்கூடிய ஃபேட்டி லிவர் டிசீஸ். அப்படி முன்னாடி காலத்துலலாம் வந்து ஆல்கஹால் சாப்பிட்டா தான் லிவர் தொந்தரவு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வரைக்கும் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இப்போ ஆல்கஹால் சாப்பிடாதவங்களுக்கும் கார்போஹைட்ரேட்ஸ்னால, ஸோ இதில் என்னதுன்னா கார்போஹைட்ரேட்ஸ் இஸ் த நியூ ஆல்கஹால் மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். எக்ஸ்ட்ரா கார்போஹைட்ரேட்ஸ், த ஸ்வீட்ஸு, பெவரேஜஸ்ஸு இது எல்லாமே. ஸோ அந்த மாதிரி சாப்பிட்றவங்க இருக்காங்களே அவங்களுக்கு தான் இந்த தொந்தரவு வந்து உருவாக்குது. இதுக்கு பிளட் டெஸ்ட் இருக்குது அண்டு ப்ரைமரி ஸ்கேன் வந்து நார்மல் அல்ட்ராசவுண்ட். பட் அதுலேயும் இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக போனோம்னா ஃபைப்ரோ ஸ்கேன் பண்ணுவோம். இன்னும் ஒரு சில FIB-4 இண்டெக்ஸ்னு ஒரு சில அது டெஸ்ட் கால்குலேட்டரை வச்சு பண்ணுவோம். அண்ட் எம்ஆர்ஐ பண்ணால் இன்னும் ரொம்ப அக்யூரேட்டாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். அடுத்தடுத்த ஸ்டேஜ் போதும். ஏன் இது அடுத்தது கடைசி ஸ்டேஜ் வந்து சிரோசிஸ் போயிடுச்சுன்னா ட்ரீட்மெண்ட் வந்து டிரான்ஸ்பிளான்ட். அதுக்கு வந்து பல லட்சங்கள் ஆகும். ரொம்ப டிஃபிகல்ட் டிரான்ஸ்பிளான்ட்டுங்க. நம்ம நினச்ச மாதிரி போய் பண்ணிட்டு வர முடியாது. ஸோ அந்த ஸ்டேஜ் வராமல் இருக்கணும். 15 வருஷம் இல்லை 20 வருஷம் இல்லை 25 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு அந்த ஸ்டேஜ் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அது ஒரு மேஜர் இம்பார்ட்டன்ட். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 50 வயசில் ஃபேட்டி லிவர் வந்தது அப்படின்னா 70-75 வயசுல யாருக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் வராது. ஆல்ரெடி உடம்பு இதுவாயிரும். ஆனால் இப்போ எல்லாரும் 30 வயசு 25 வயசு 30 வயசுக்குள்ளேயே ஃபேட்டி லிவர் வந்துடுது. அப்போ அவங்களோட 20 இயர்ஸுங்கிறது 50 and 55ல வந்து நிற்கும். ஸோ 55 வருஷத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபேட்டி லிவர் வந்து நிற்கும் போது நம்மளுக்கு டெஃபினட்டாக அது ஒரு ப்ராப்ளமாக தான் அந்த நேரத்தில் போய் நிற்கும். வி ஹேவ் வெரி ஃபியூ ஆப்ஷன்ஸ். ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது, பட் ரொம்ப ரொம்ப கம்மி. அண்ட் அதோட பெஸ்ட் அண்ட் ஃபைனல் ட்ரீட்மெண்ட் வந்து டிரான்ஸ்பிளான்ட்டில் போய் முடியும். சிரோசிஸில் போய் முடிஞ்சது அப்படின்னா. ஸோ அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம நடுவுலையே நம்ம அதை பிக்கப் பண்ண பார்க்கணும். கரெக்ட். இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா கார்போஹைட்ரேட்ஸ் தான் நம்பர் 1. ஸோ ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்களுக்கு 10% வெயிட் லாஸ் தேவை. 10%னா இன்னைக்கு 70 கிலோ இருக்கிறோன்னா 63 கிலோ ஆகணும். 60 கிலோ இருக்கிறோன்னா ஒரு 6 கிலோ குறைஞ்சி 54 கிலோ. ஸோ 10% வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா, குண்டா இருக்கிறவங்களுக்கு 10% வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸ்டேஜ் 2ல இருந்து ஸ்டேஜ் 1 வர வாய்ப்பு இருக்குது. ஸ்டேஜ் 3ல இருந்து ஸ்டேஜ் 2 வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து குண்டா இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன சாப்பாடுலாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட். நீங்கள் கேட்டிங்களா ஏன் எல்லாருக்கும் வருது அப்படின்னா, எல்லாருமே குழந்தையிலேருந்து ப்ராசஸ் ஃபுட் எடுத்துகிட்டு தான் இருக்கும். அது ஒரு பிஸ்கெட்டாக இருக்கட்டும், ஜூஸாக இருக்கட்டும், டின்டு ஃபுட்டு, எல்லாத்துலேயுமே நம்ம இன்றைக்கி எடுக்கிறது எல்லாத்துலேயுமே ப்ராசஸ் ஃபுட் இருக்குது. சாதாரணமாக சாப்பிட்றதுலையுமே வந்து எல்லாத்துலேயும் ஒரு ப்ராசஸ் ஃபுட் வந்து இல்லாமல் சாப்பிட்றதே இல்லை. எல்லாத்தையுமே பாயில் பண்ணி சாப்பிடும்போது எந்த பிரச்சனையுமே கிடையாது. இதே கார்போஹைட்ரேட்ஸ், சார் நான் இன்னைக்கு இவ்வளோ ரைஸ் சாப்பிட்றேன் சார் அப்படின்னா அதில் வந்து இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணாது. ரைஸும் கான்ட்ரிபியூட் பண்ணும், பட் இந்த ப்ராசஸ் ஃபுட் அளவுக்கு இது பண்ணாது. ஏன்னா அதில் இவ்வளோண்டி சின்ன ஒரு இதில் ஜூஸ் வந்து ஃபுல்லாக ஃப்ரக்டோஸ். பார்த்தீங்க, நம்ம ஒரு பழங்கள் எடுக்கும்போது அதில் நார்ச்சத்து இருக்கும். அந்த நார்ச்சத்தை ஜூஸ் பண்ணும்போது அந்த நார்ச்சத்தெல்லாம் போயிட்டு ஃபுல் ஃப்ரக்டோஸாக மாறிடும். குடிச்ச உடனே ஃப்ரக்டோஸ் வந்து எல்லாமே குளுக்கோஸாக மாறி டக்குன்னு அந்த எக்ஸ்ட்ரா குளுக்கோஸ் வந்து இதுவாயிடும். ஸோ ஃபேட்டி லிவருக்கு ப்ராசஸ் ஃபுட்டு, ஜூஸு, எக்ஸ்ட்ரா கார்போஹைட்ரேட், ஸ்வீட்ஸு இது எல்லாம் தான் இது. இதில் மெயின் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா, யாரெல்லாம் சார் ஹை ரிஸ்க், யாருக்கெல்லாம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ். டயபெட்டிஸ் வித் ஃபேட்டி லிவர்னா ரொம்ப முக்கியமானதாக நம்ம அதை பார்த்தாகணும். நம்பர் 2 ஒபிசிட்டி. குண்டா இருக்கிறவங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருந்ததுன்னா அது அடுத்த ஸ்டேஜ் போக வாய்ப்புகள் இருக்குது. பிபி, கொலஸ்ட்ரால் இதெல்லாம் சேர்ந்து ஃபேட்டி லிவரும் சேர்ந்து இருந்தது அப்படின்னா நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. சார் நான் பிளட் டெஸ்ட்டே பண்ணாமல் கண்டுபிடிக்கலாமான்னு கேட்டால் யாருக்கெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குன்னா அதுவும் இருக்குது. யாருக்கெல்லாம்னா தன்னோட வெயிஸ்ட் இருக்குதுல்ல, ஹிப்ஸ் வெயிஸ்ட் சைஸ் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 88 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஃபேட்டி லிவர் வரக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. மென்னில், ஃபீமேல்ஸில் 84 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. இவங்களுக்குலாம் அது ஜாஸ்தியாக வர வாய்ப்பு இருக்குது. சார் இன்னொன்று அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த கழுத்தில் வந்து கருப்பாக இருந்து பார்த்துருப்பீங்க. இந்த கருப்பாக இருக்கும், அது பேர் அகென்தோசிஸ் நைக்ரிகன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இருக்குன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த ஃபேட்டி லிவர் இருந்தாலே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரப்போகுது, வந்திருக்குன்னு அர்த்தம். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்தால் பல வருஷத்துக்கு அப்புறம் டயபெட்டிஸ் நம்மளுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். ஃபேட்டி லிவர் ஒரு காலத்தில் டயபெட்டிஸாக மாறப்போகுது அப்படிங்கிறது அதோட அறிகுறி.
ஸோ இந்த கழுத்தில் கருப்பாக இருக்கிறவங்களுக்கு ஃபேட்டி லிவர், கொலஸ்ட்ரால், சுகர், பிபி இதெல்லாம் இருக்குதானோ நம்ம பார்த்துக்கணும். இதெல்லாமே இன்டர்லிங்க்டு மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். இப்போ சில பேருக்கு வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால நமக்கு வந்து சில பேருக்கு கழுத்து கருப்பா இருக்கும்ல. அவங்க வந்துட்டு பயந்துர மாட்டாங்களா? எனக்கும் இருக்குமா? அதுதான் இந்த இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான் இது. ஓகே, இன்சுலின் ஓகே, ரெசிஸ்டன்ஸ் தான் இவ்வளவு தூரம் நான் பேசிட்டு இருக்கேன். ஓகே. நீங்க சொல்றது அந்த பிசிஓடி அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த பிசிஓடி இருக்கிறவங்களுக்கும் ஃபேட்டி லிவர், சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் அவங்களுக்கு எல்லாருமே செக் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே மெட்ஃபார்மின் டேப்லெட் கொடுப்பாங்க விச் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அது இந்த பிசிஓடி எல்லாமே சேர்ந்தது தான், ஒன்று சேர்ந்தது தான். இப்போ சில பேர் வந்துட்டு அவங்களோட ஜீன் வச்சு அவங்க ஒபீஸா கொஞ்சம் ஃபேட்டா இருப்பாங்கல்ல. அப்ப அவங்களுக்குமே ஃபேட்டி லிவர் இருக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்புகள் அதிகம். ஓகே. அந்த ஃபேட்டி லிவர்னா என்னன்னு சொல்றது, ஒபீஸா இருக்கிறவங்களுக்குலாம் எல்லாமே மசிலா இருக்க போறது கிடையாது. ம். நிறைய கொழுப்புகள் தான். அந்த கொழுப்பு லிவர்ல இருந்ததுன்னா அதை வந்து நம்ம ஃபேட்டி லிவர்னு சொல்லிடுவோம். ஸோ ஒபீஸா இருக்கிறவங்களுக்கும் ஹை சான்ஸ் ஃபேட்டி லிவர் வர்றதுக்கு மோஸ்ட்லி சான்ஸ் இருக்கு. நான் தான் சொன்னேனே, வெயிஸ்ட் வந்து 88 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்தால், இல்லை 90 சென்டிமீட்டர் இருக்குங்க. ஆல்மோஸ்ட் இப்போ எல்லாருக்குமே 90 சென்டிமீட்டருக்கு மேலே தான் இருக்குது. அதனால தான் எல்லாருக்குமே அந்த ஃபேட்டி லிவர் வருது. ஓகே. இப்போ கல்லீரலுக்கும் பித்தப்பைக்குமே வந்துட்டு இது கெட்டு போச்சுன்னா இது கெட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லுவாங்க. அது என்ன அந்த அளவுக்கு உண்மையா? அப்படின்னு ஒரு இது கெட்டு போயிடுச்சுன்னா அது கெட்டு போயிடும் அப்படின்னு கிடையாது. அப்படி பார்த்தா பித்தப்பையில கல் வந்தால் எல்லாருக்குமே லிவர் ப்ராப்ளமா கிடையாது. இல்லை லிவர் ப்ராப்ளம் வந்து எல்லாருக்கும் பித்தப்பையில பிரச்சனை இருக்குமா கிடையாது. ரெண்டும் பக்கத்தில் இருக்குது, அவ்வளோதான். ஓகே. இந்தியா பாகிஸ்தான் மாதிரி தான். பாகிஸ்தானில் என்ன பிரச்சனை வந்தாலும் இந்தியா உடனே வருதா? அப்படி கிடையாது. ஸோ ரெண்டும் அட்ஜசன்ட் வரும். ரெண்டும் ஒன்றுக்குள்ள ஒன்று இன்டர்லிங்க்ட். பட் இதில் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அது டெஃபினட்டாக இதில் பிரச்சனை காமிக்கணுங்கிறது அது ஒரு தவறான இது. ஓகே. இப்போ மஞ்சக்காமாலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். ஓகே. இப்போ மஞ்சக்காமாலை அதுக்கு காசஸ் அது ஏன் வருது அப்படின்னா அதுக்கு மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்குது. அந்த பிலிரூபின் ஜாஸ்தி ஆச்சுன்னா அது வந்து மஞ்சக்காமாலை அப்படின்னு சொல்லுவாங்க. பிலிரூபின் வந்து நம்மளோட ஆர்பிசி இருக்குதுல்ல, ஆமா. சிவப்பு அணுக்கள், அது அது டிஸ்ட்ராய் ஆகி உடம்புல சிதைஞ்சு அதுலேருந்து வரக்கூடியது தான் பிலிரூபின். கடைசியாக அதோட ஃபைனல் ப்ராடக்ட் வந்து. ஸோ இந்த பிலிரூபின் வந்து எங்கே வந்து மெட்டபலைஸ் ஆகுதுன்னா அது கடைசி லிவரில் தான் மெட்டபலைஸ் ஆகுது. லிவர் மூலியமாக தான் அது மெட்டபலைஸ் ஆகுது. ஓகேங்களா? அதுதான் அந்த அது பிலிரூபினாக மாற்றுது. அந்த ஆர்பிசிஸ் வந்து அது பிலிரூபினாக அது உடஞ்சி வரக்கூடிய அந்த இது வந்து பிலிரூபினாக மாற்றுது. ஸோ இப்போ பிரச்சனை இதனால இருக்கலாம். நிறைய ஆர்பிசி உடம்புல இருந்ததுன்னா அதனாலேயே வந்து கொஞ்சம் ஜாண்டிஸ் வரலாம். இதோட இது இல்லை சில பேருக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா ஆர்பிசி சிதைவு நோய்கள் இருக்குது. இது சிக்கிள் செல் அனிமியா அந்த மாதிரி அதில் ஜாண்டிஸ் வரலாம். சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஆர்பிசி பிரச்சனைகள் இல்லை, சிவப்பணுக்கள் பிரச்சனை இருந்தாலே வர வாய்ப்பு இருக்குது. அனிமியா ஒரு சில டைப் ஆஃப் அனிமியா இருக்குது, ஹிமாலயட்டிக் அனிமியா அப்படின்னு. ஆர்பிசி சிதையக்கூடிய அனிமியாலாம் இருக்குது. அதுலேயே ஒரு ஜாண்டிஸ் வரலாம். நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா அது எங்கே வந்து இதுவாகுதுன்னு சொல்கிறோன்னா லிவர். ஸோ லிவர் செல்ஸில் பிரச்சனை வந்ததுன்னா வரலாம். அது எதனால் அப்படின்னா ட்ரிங்க்ஸ், ஆல்கஹால், அப்புறம் ஒபிசிட்டி. இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இன்ஃபெக்ஷன்ஸ், வைரல் இன்ஃபெக்ஷன், ஹெப்படைட்டிஸ் ஏ, ஹெப்படைட்டிஸ் பி, சி, டி, இ, இப்படி பல ஹெப்படைட்டிஸ் வைரஸ் இருக்குது. இல்லை என்ன வைரஸ்லனாலும் வரலாம். ஈவன் டெங்கு வைரஸ் கூட ஜாண்டிஸ் காஸ் பண்ணலாம். ஏதாச்சும் ஒரு வைரஸ் வந்து நம்ம லிவரில் உள்ள இது அணுக்கள் இந்த செல்களை வந்து அது டிஸ்ட்ராய் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து ஜாண்டிஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் அந்த இன்ஃபெக்ஷனோட லெவல் கம்மியாக ஜாண்டிஸோட லெவல் கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி தான் இது. ஸோ இல்லை சில ட்ரக்ஸாக இருக்கலாம், மருந்துகளே சில இதுவாக இருக்கலாம், சில ஹெர்ப்ஸாக இருக்கலாம். நிறைய இந்த நார்மலாக எடுக்கக்கூடிய மருந்துகள், ஈவன் பேராசிட்டமால் ரொம்ப ஹை டோஸில் எடுத்தால் கூட அது வந்து லிவர் டேமேஜ் ஏற்படுத்தலாம். அப்புறம் ஆயுர்வேதிக் மெடிசன்ஸு, இந்த தாவரங்கள் இதெல்லாம் ஒரு சில இது காஸ் பண்ணலாம். ஸோ இப்படி பல காரணங்கள் இருக்குது. இது வந்து லிவர் செல் டேமேஜ் ஆகிறதுனால. ஒரு சில நேரம் லிவர் செல்லாம் கரெக்டாக ஃபங்க்ஷன் பண்ணும், பட் அது எக்ஸ்க்ரீட் ஆகாது. அப்போ இந்த பித்தப்பையில் கல் இருக்கிறது, அந்த மாதிரி ரீசன்ஸ் இருக்குது. ஸோ இப்படி ஜாண்டிஸ்ன்னு பார்த்தாலே ஒரு 40 ரீசன்ஸ் இருக்குது. ஓகே. இப்போ வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க, என்னால் இதை விடவே முடியாது அப்படின்றவங்களுக்கு வந்துட்டு எப்படியா இருந்தாலும் ட்ரிங்க்ஸ் பண்ணால் லிவர் கெட்டு போகும்னு இருக்கும். என்னால் விடவே முடியல, ஆனால் நான் அதை வந்து சாப்பாட்டில் வந்து நான் அதை சரி கட்ட முடியுமா அப்படின்னு நிறைய பேருக்கு இருக்கும். அந்த மாதிரி எந்த ஒரு இதையும் சாப்பாட்டில் சரி பண்ண முடியாது. ஒரு தீமை செஞ்சோன்னா அதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்க தான் செய்யும். அதாவது நான் ஒரு லட்டையும் சாப்பிட்டுட்டு உப்பையும் சாப்பிட்டேன்னா எப்படி சரி பண்ண முடியும் சுகரை? இல்லை,
கரெக்ட் தானே சார்? நான் லட்டு சாப்பிட்டேன் சார், ஆனால் பரவாயில்ல சார், நான் இவ்வளோ உப்பு எடுத்து வாயில போட்டேன், இவ்வளோ காரத்தை எடுத்து போட்டேன், நான் சரி பண்ண முடியாது. நெல்லிக்காய் சாப்பிட்டேன் சார், சான்ஸே கிடையாது. ஒரு இது உள்ள போச்சுன்னா இட்ஸ் டேமேஜ் தான். அதை நம்ம எப்படி சரி பண்ணவே முடியாது. ஸோ அதே மாதிரி தான் ஆல்கஹாலும். அது உள்ளக்கு போயிடுச்சுன்னா அது ஒரு டேமேஜ், கண்டிப்பாக அது ஒரு டேமேஜ் காஸ் பண்ணி தான் ஆகும். அதை வந்து நம்ம எதனாலையும் நியூட்ரலைஸ் பண்ணுவோம். நிறைய பேர் இந்த டீடாக்சிஃபிகேஷன், லிவர் டீடாக்சிஃபிகேஷன், அதெல்லாம் ஏமாத்து வேலை. அப்படி எந்த இதுவுமே கிடையாது. எந்த ட்ரிங்க்கும் கிடையாது, எந்த டேப்லெட்டும் டீடாக்சிஃபை பண்ணவே முடியாது. ஓகே. அது வந்து அப்படி சுத்தம் பண்ணலாம் முடியாது. அவ்வளோ இது இந்த மாதிரி டீடாக்சிஃபிகேஷன். பெஸ்ட் டீடாக்சிஃபிகேஷன் என்ன தெரியுமா? டீடாக்சிஃபிகேஷன் என்னன்னா அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியில் எடுக்கிறது, வெயிட் குறைக்கிறது தான். அது ஒன்று தான் ப்ரூவன் திங். ஓகே. சார் என் லிவரை சுத்தம் பண்ணு சார், வெயிட் லாஸ், சிம்பிள். ஓகே. இப்போ இந்த கீரா நெல்லிலாம் வந்துட்டு இதில் எடுத்துக்கலாம். கீரா நெல்லி வந்துட்டு லிவருக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்துட்டு நம்ம ரெகுலராக எடுத்துக்கலாமா? இல்லை அதனால வந்து நான் சரி திரும்பியும் சொல்றது அதே தான். ஒரு இதை நல்லா எடுத்துக்கிறது, லிவரை பாதுகாத்து என்ன பண்ண போகிறோம்? அது கெட்டது போய் டேமேஜ் பண்ணணும். ஓகே. இன்னைக்கு நம்ம கீரா நெல்லி எடுத்து நாளைக்கு ஒரு வைரஸ் ஃபீவர், ஹெப்படைட்டிஸ் பி வந்ததுன்னா அது கண்டிப்பாக லிவரை தொந்தரவு ஏற்படுத்த தான் செய்யும். கீரா நெல்லி எடுத்து ட்ரிங்க்ஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக லிவர் பிரச்சனை வரதான் செய்யும். கீரா நெல்லி எடுத்துட்டு எல்லா டைப் ஆஃப் கார்போஹைட்ரேட்டும் சாப்பிட்டுட்டு, கூல் ட்ரிங்க்ஸு, ஜூஸு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் ஃபேட்டி லிவர் வெயிட்டை மெயின்டைன் பண்ணலைன்னா கண்டிப்பாக வரதான் செய்யும். ஸோ நம்ம ஒரு சத்தான ப்ராடக்ட் ஒன்று எடுத்துட்டு இந்த சைடில் நெகட்டிவானது, இதை நான் சொன்ன ரிஸ்க் ஃபேக்டர் எல்லாத்தையும், சார் சுகர் ஜாஸ்தியாக இருக்குது, அது அகெயின் ஃபேட்டி லிவரில் வரதான் செய்யும். ஸோ ஒரு சத்தான ஒரு உணவை எடுத்து இதை சரி பண்ணிட முடியாது. இதுக்கு ஒன்லி ப்ரூவன் ட்ரீட்மெண்ட் வந்து வெயிட் லாஸ், வெயிட் லாஸ், வெயிட் லாஸ். இப்போ எல்லாத்துக்குமே காரணம் வந்து வெயிட் லாஸ் அப்படின்னு இருக்குல்ல டாக்டர்? அப்போது வெயிட் லாஸ் வந்து நம்ம எப்படி பண்ணணும்? அந்த டயட்டை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும்? வெயிட் லாஸ்னால் அது ரொம்ப சிம்பிள் தான். ஒன்று வந்து என்னென்னா, நம்ம எவ்வளோ கேலரி ஒரு நாள் சாப்பிட்றோம், அது வந்து டயட்டில் எவ்வளோ கேலரி உள்ளே எடுத்துக்கிறோம், எவ்வளோ கேலரி நம்ம வெளியில் ஸ்பெண்ட் பண்ணுறோம், நம்ம நடக்கிறது ஓடுறது மூலிமா எவ்வளோ கேலரி ஸ்பெண்ட் பண்ணுறோம், ஏன்னா எவ்வளோ எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். நம்ம எனர்ஜி நிறைய ஸ்பெண்ட் பண்ணி கேலரி ரொம்ப கம்மியாக சாப்பிட்டா கண்டிப்பாக எல்லாருக்குமே வெயிட் லாஸ் ஆகும். என்னென்னா, இது என்ன டயட் சாப்பிடணும், என்ன எக்ஸசைஸ் பண்ணணும், எப்படி கேலரிஸை ஸ்பெண்ட் பண்ணணுங்கிற ட்ரிக் தான் நிறைய பேருக்கு தெரில. இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட். ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக அடுத்த எபிசோடில் வெயிட் லாஸ் எப்படி பண்ணுறது, எப்படி நம்மளோட கேலரிஸ் எனர்ஜி லெவலை கம்மியாக சாப்பிட்றது, எப்படி நம்ம எக்ஸசைஸ் பண்ணி நம்மளோட எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சரை ஜாஸ்தி பண்ணுறதுங்கிறத கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ டாக்டர். இவ்வளோ நேரம் உங்களோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இதே மாதிரி அடுத்த எபிசோடில் நம்ம எல்லாரும் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன் வித் அஸ்.